பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை பேசி தீர்த்து விடுங்கள். மெசேஜ்ல அனுப்பாதீங்க. மெசேஜ் ரொம்ப வீரியமா போகுது. சொல் இருந்துச்சுன்னா சண்டை தீந்துரும். மெசேஜஸ் எங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டை நாரம் பார்த்திருக்கீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்கு 3வது நாள் பூ வச்சுக்கிட்டு 2 வீலர்ல சினிமா பார்க்க போவோம். ரெண்டும் சண்டை தீந்துருங்க. ஆனா இப்பெல்லாம் தீர்றதே இல்லைங்க சண்டை. ரொம்ப இன்டெலெக்டா சண்டை போடுறோம். எல்லாம் பேப்பர் ஒர்க் தான். பேசிருங்க, பேசுங்க. குவாலிட்டி டைம் பேசுங்க. உட்கார்ந்து டின்னர் டைம்ல பேசுங்க. போன்ல எடுத்தீங்கன்னா நான் ரொம்ப கவலைப்படுறேன். இந்த போன் புருஷன் கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல, மனைவி கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல, பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல. ஆனா ஸ்கிரீன் டைம் பார்த்தா 18 மணி நேரம். போன் மாயா போன் பண்ணோம்னா வீட்டுக்காரம்மா போன் பண்ணுது. எங்க இருக்கிறீங்க? என்ன சொல்லு எங்க இருக்கிறேன்னு. இப்ப எனக்கு தான் போன் வந்துச்சு, நான் ஆன் பண்ணி விட்டேன். பேசிட்டு இருக்கிறேன்னு தெரியட்டும். ஆன் பண்ணி விடுங்களேன். அம்மா அப்பா 2 பேருடைய போனுடைய பாஸ்வேர்டு அம்மாவுக்கு அப்பாது தெரியாது, அப்பாது அம்மாவுக்கு தெரியாது. இதை நாங்க சொல்லவும் முடியாது. பிரைவேசி. நான் ஒரு நுட்பத்தை சொல்லி தரவா? போன்ல எதையுமே பரிமாறிக்கொள்ளாதீர்கள். நேர்ல பேசுங்க. அந்த தைரியம் இருக்கட்டும். நான் எத்தனையோ மீட்டிங்ல பேசியிருக்கேன். போன் எடுத்த உடனே மனைவி கிட்ட பேசுறாங்க. மனைவி 3வது ரூம்ல இருக்குது. புருஷர் போன் பண்றார். அவன் சொல்றா உள்ளந்து, நீங்கள் தொடர்பு கொண்டும் வாடிக்கையாளர் உங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறது. இங்கதான் இருக்குது 3வது ரூம்ல. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு எவரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறார். விளங்கிறோம் குடும்பம். போன் குவாலிட்டி டைம்னா பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்களாக இருக்கணும்னா போனை 8:30 9 o'clock சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. கை தட்டுவது பசங்க, பாதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆஃப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதை நான் ஒரு தாயா சொல்றேன், ஏத்துக்கோங்க. டாய்லெட் போறவங்க கூட தனியா போக மாட்டாங்க, கூட யாராவது வரணும் அவங்களுக்கு. போன்ல ஒரு 5 நிமிஷம் தானே, உடம்புல இந்த கழிவு தானே வெளியேறுது. அதை கான்சன்ட்ரேஷனா வெளியேற்றிட்டு தான் வாங்கல. இந்த அக்கினி சரியா இருந்தா இந்த அக்கினி சரியா இருக்கும். இங்க சூட்டை தக்க வச்சுக்கோங்க. இத குளிர விடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றோராக இருப்பது ஒரு பொறுப்பு. பல நேரங்களில் நாம செய்யற தப்பு என்ன? இப்ப நான் இருக்கிறேங்க, 45 வயது கடந்து இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய அம்மாவை பார்க்கிற 79 வயசுங்க எங்க அம்மாக்கு. இன்னைக்கும் என் தாய் வைசுனிசாவின் கண்களிலே கொஞ்சம் கண்ணீர் வந்தாலே ஈரல் நடுங்கிறோங்க எனக்கு. நான் இறைவன் மீது சாட்சியா சொல்றேன். எங்க அம்மா கண்ணில் என்னால கண்ணீர் பார்க்க முடியும். சின்ன வயசுல இருந்து பார்க்க முடியாது என்னால. எங்க அம்மா அழுதாங்கன்னா நான் அப்படியே போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுப்பேன். நான் என்னன்னு தெரியல, அது இயல்பா இருக்கு. ஆனா நான் அழுதா என் புள்ள கேட்கிறான், காலையில நல்லா தானே இருந்த, என்ன மேட்டர்? இப்படி கேட்கறாங்க. அவன் 21 வயசுல கேட்கறாங்க. நான் என்ன தெரியுமா கவலைப்படுறேன்? அவன் என்கிட்டயாவது கேட்கிறான், அவன் புள்ள அவன்கிட்ட என்ன கேட்கும்? எப்படி வளர்க்கிறோம்? நாம சரியா வளர்க்கிறோமா? பிள்ளைகளை தாய் தந்தையர் மீதான அந்த பாண்டேஜோட குழந்தைகளை வளர்க்கிறோமா? இமோஷனையும் இன்டெலெக்சுவாலிட்டியும் சேர்த்து கொடுக்கிறோமா? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் கொண்டுதானே பிள்ளைகள் வளர்கிறார்கள். நான் வளரும் பொழுது எங்க அம்மா எனக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு சோறு கொடுக்காது. நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற பிள்ளை, பார்த்தாலே தெரியும். நான் சாப்பிடுவேன். அரிசி மட்டும் நல்லா இருக்கணும், வெஞ்சனம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டுருவேன். சோறு சரியா இருக்கு, தண்ணி ஊத்தி கொடுத்தாலும் சோறு சரியா இருக்கு, சாப்பிட்டுருவேன். வயிறு நிறைய சாப்பிடுவேன், பசி தாங்க மாட்டாங்க. தப்பு செஞ்சா எங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. போய் நின்று இருக்கிறேன் நான் பல நேரங்கள்ல 3 நாள் 3 வேளை, 3 நாள் 3 வேளை சாப்பிடாம. கருணையே இருக்காதுங்க எங்க அம்மாக்கு. வந்து கூப்பிடவே கூப்பிடாது. அப்புறமா நான் தான் யோசிப்பேன், மானமா உயிரா? உயிரோட இருந்தாதான் மானத்தை பத்தி பேச முடியும்.
அம்மா சாரிம்மா சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கேன். நான் அம்மாட்ட கேட்டு, என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்க முடியலையே. ஏன்னா எங்க அம்மாக்கு 5 பிள்ளை, ஒன்னு போனா இன்னொன்னு, எனக்கு இருக்குது ஒன்னே ஒண்ணு. அதுகிட்ட எப்படி நான் விளையாடுறது? சட்டுன்னு பயப்படுத்துறாங்களே. வித்யா அந்த முகம் மாறும்பொழுதே குப்புன்னு எங்கேயோ பிடிக்குது. இந்த தலைமுறையின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைய விட என் வீட்டு பிள்ளை ஒரு 10 வயசு கூடுதலா இருப்பான், ஒரு 8 வயசு 7 வயசு கூடுதலா இருப்பான். அவ்வளவுதான். குழந்தைகளை நானும் நீங்களும் வைத்திருக்கிறோம். நானும் தாயாக நின்றுதான் பேசுகிறேன், ஒரு ஆசிரியராக நின்றுதான் பேசுகிறேன். எங்கே தவறு நடக்குதுன்னு சொல்றேன். குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனம், மனைவியிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனம். நுட்பமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன். வாய் வார்த்தை பேசுகின்ற பொழுது அந்த வாய் வார்த்தை சுத்தமாக வர வேண்டும் என்றால் இது சரியா இருக்கணும், இது நிம்மதியா இருக்கணும், இது சாதாரணமா ஒரு ஸ்டேபிளா இருக்கணும். இது ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்ற. பயந்துராதீங்க. நான் ஏன் இதை பயந்துராதீங்கன்னு சொல்றேன் தெரியுமா? வீரியமான சொல் வந்து சேருகின்ற பொழுது சட்டுன வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்துரும். அப்படி மாற்றம் நிகழும் பொழுது நீங்கள் அதை நிர்வகிக்க உங்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற அக்கறையினால் நான் சொல்லுகிறேன், பயந்துராதீங்க. எனக்கு தெரிஞ்சிங்க, குழந்தைகளும் மனைவியும் கணவரும் ஒரு காலத்தில் இருந்தது போல் இல்லாம ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. யூ பிலீவ் தட்? வெரி சென்சிட்டிவ். காலையில காலேஜுக்கு போனேங்க. பழம் வந்து 11 மணிக்கு ஒரு பழம் சாப்பிடலான்னு பழம் நேத்து வாங்கி வச்சிருந்தேன். அதை விட்டுட்டு வந்துட்டேன். என் பிள்ளை ரொம்ப பாசம் என் மேல. அவன் காலேஜ்ல வந்து என்ன டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா வந்து பழம் விட்டுட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு பழம் எடுத்துட்டு வந்தாங்க. 3 ஆப்பிள் 2 ஆரஞ்சுங்க கொண்டு வந்தான். நான் மட்டும் சாப்பிட முடியாதுல, டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் சாப்பிடணும்ல, அதனால 3 ஆப்பிள் 2 ஆரஞ்சு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எங்க தெரியுமா வச்சிருந்தான்? ஃப்ரண்ட் சீட்ல போட்டு வச்சிருந்தான். பாசமா சொல்றான், அம்மா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோன்றான். எப்படி எடுக்கிறது? பை கொண்டு வரலையடா தங்கம்னு. உனக்கு பழம் கொண்டு வந்தது ஜாஸ்தி, இல்ல பை வேறையா, உனக்கு எடுத்துட்டு போமா அப்படிங்கிறான். தெரியல பிள்ளைக்கு. 3 மணி நேரம் என்கிட்ட போன்ல வரல. கோவம். பழம் கொண்டு வந்ததை அப்ரிஷியேட் பண்ணல, ஆனா பை கேக்குது. அம்மா டீச்சர்ல பழத்தை எப்படியா புடிச்சிட்டு போவேன், கிருஷ்ணன் மாதிரி, யசோதா கிட்ட வாங்கிட்டு போன கிருஷ்ணன் மாதிரி. பிள்ளைங்க பாக்கும்ல, இதெல்லாம் தான் சாப்பிடுறியா நீ எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாலன்னு பாக்கும்ல. பையில இருந்தா நல்லது தானே. குழந்தைக்கு நான் எப்படி கடத்துவது? ரொம்ப சென்சிட்டிவா இருக்கானே. என் பிள்ளை 21 வயசு 23 வயசுலயே சென்சிட்டிவா இருக்கிறானா, 12 14 வயசுல எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குதுங்க. இவ்வளவு கோபம் வருது, இவ்வளவு கோபம், புரிந்து கொள்ளவே முடியாதபடிக்கான கோபம். நான் சொல்றேன், நாம் இத்தகைய குழந்தைகளையும் இந்த அறிவு படைத்த பெரியவர்களையும் தான் நிர்வகிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அளவுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், எப்படி கேட்கணும், டோன் எப்படி வச்சிருக்கணும். பேரண்டிங்கிறது அவ்வளவு சாதாரணமான ஆர்ட் கிடையாது. இட்ஸ் an ஆர்ட். நான் சொல்றேன், ஒரு செல்வந்தர் 2 நாய் வளர்த்தார். பெரிய நாய், ஜெர்மன் ஷெப்பர்ட். வாக்கிங் போவார் அந்த நாயோட, பயங்கரமா வாட்ச் கீச் எல்லாம் அப்படி வைர வைடூரியத்துல இருக்கும், கழுத்துல எல்லாம் செயின் போட்டு போவார். அவருக்கு மனைவி மக்கள் யாரும் இல்ல, தனியா தான் வாழறார். ஒரு திருடம் பார்த்துட்டான். இத நேரா வந்தான் பெரியவர்கிட்ட. சார், என்னப்பா? நான் ஒரு திருடன் சார். உங்க வீட்டுல திருட போறேன் சார். என் வீட்லயா? முடிஞ்சா காப்பாத்திக்கோ சார். சொல்லிட்டேன்ல, நாயெல்லாம் வச்சிருக்கல, காப்பாத்திக்கோ சார். போயிட்டார் அவரு. போயிட்டு அது அதுல இருந்து அந்த நாய்க்கு கழுத்துல லீச் போடுறது இல்ல, அப்படியே விட்டார். 3 நாள் கழிச்சு பெல் அடிக்கிறான். திறந்து பார்த்தா இந்த திருடன் கையில பொட்டி வச்சிருக்கான். சார், இதெல்லாம் உன் பொருளா பாரு சார். எல்லாம் ஒரு பொருள். என்னப்பா? எடுத்துட்டேன் சார் நேத்து நைட்டு. என்னப்பா சொல்ற? ஆமா சார், இந்த சார் திருடுறதுக்காக இல்ல, எனக்கு திருட தெரியும்னு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சார், அதனால எடுத்துக்கோ.
வேணாம் வேணாம், நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்திருக்க, நான் தான் அதை காப்பாத்த விட்டுட்டேன், நீ சம்பாரிச்சுட்டு எடுத்துட்டு போன. நிஜமா சொல்றியா சார்னு அவேல்யூபிள்ஸ மூடி கையில பெட்டி எடுத்துட்டு போனவனை நிறுத்தி அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் வீட்டுல இந்த பொருள் எடுத்துட்ட பரவாயில்ல, இந்த நாயை எப்படிடா சமாளிச்சேன்னு கேட்டிருக்கான். ஜெர்மன் ஷெப்பர்ட்ங்க ரெண்டும் கடிச்சா 1/4 கிலோ எடுத்துரும். அப்படி வளர்த்த அந்த நாய்களை எப்படிடா சமாளிச்சேன்னு கேட்டா அவன் சொன்ன பதில் தான் உங்க எல்லாருக்குமான செய்தி. அவன் செல்வந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், சார் என்ன போட்டு சார் வளர்க்கிற உன் நாய? கறி சிக்கன்? ஆமா, நான் மத்தி மீன் போட்டேன் சார். மத்தி மீன் போட்டியா? ஆமா. சாப்பிட்டுருச்சிங்களா? சூப்பரா சாப்பிட்டு வாலாட்டுச்சு சார். இப்பவும் வாலாட்டிட்டு இருக்கு, புரியுதா? 2 நாயையும் பார்த்தாருங்க. சரிப்பா போப்பான்ட்டு போய் கதவை மூடிட்டு அந்த நாயை கொண்டு அந்த நடு ஹால்ல 2 நாயையும் உட்கார வச்சு 2 நாயை இப்படி உட்காந்துச்சிங்க. சாஷ்டாங்கமா கால்ல விழுந்திருக்காருங்க. அப்பாவை மன்னிச்சிருங்கடா, உங்க நாக்கு ருசி தெரியாம உங்களை வளர்த்துட்டேன், ஏன் ருசி என்னமோ அதான் ஊர் ருசின்னு நினைச்சிட்டேன்டா, சாரிடா. எவனோ ஒருத்தன் சோறு போட்ட உடனே உன் பாரம்பரியமா இருக்கிற அந்த நன்றி உணர்வை நீ கொல்றதுக்கு உன் நாக்கு ருசி தெரியாம உன்னை வளர்த்துட்டேனே, அப்பாவை மன்னிச்சிருடான்னு சொல்லிட்டு கீழே விழுந்து அழுது இருக்காருங்க. அழுது புலம்புற அந்த விஷயத்தை அந்த 2 நாய்களும் பார்த்துருச்சுங்க. பார்த்துட்டு என்ன பண்ணிச்சு தெரியுமா? இதோ கதை முடியுது. இந்த 2 நாயை உட்கார்ந்த இடத்துல இருந்து நகரவே இல்லை. 3 நாள் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, யூரின் பாஸ் பண்ணல, டாய்லெட் போகல, எதுவுமே பண்ணல, இழுத்தாலும் வரல, அப்படியே உட்கார்ந்துருக்கு, தூங்கல. அவர் புலம்புறாரு, சாரிடா மன்னிச்சிரு, அப்பா தானடா மன்னிச்சிரா, கொஞ்சம் தண்ணி குடிங்கடா. 9 நாள் அப்படியே இருந்து செத்துருச்சு. இன்னொரு நாய் 11 நாள் அப்படியே இருந்து செத்துருச்சு. நாய்கள்ங்க, அதுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல, அதுங்களுக்கு இருக்கிற நம்ம கதை சொன்னா அப்படி பாக்குறோம்ல. நம் மனைவியும் நம் கணவனும் நம் குழந்தைகளும் ஆசிரியர்களும் மாணவர்களும் நிர்வாகத்தினரும் இந்த சென்சிட்டிவிட்டியோட தான் இருக்கிறாங்க. எவ்வளவு சென்சிபிளா இருக்கணும்? ஒருவரிடத்தில் பேசுகின்ற பொழுது எப்படி அவர்களிடத்தில் பேசணும், டோன் எப்படி வச்சிருக்கணும்? இந்த டோன்ல ஒருவரை கொல்லலாம், ஒருவரை வாழ வைக்கலாம். நாம் என்ன தெரியுமா பண்றோம்? இந்த மாதிரியான பேச்சுகள் இருக்குல்ல, இந்த பேச்சுகள்ல ரொம்ப அதிகமா நகைச்சுவையும் அடுத்தவர்களை ஹர்ட் பண்ற விஷயங்களையும் பிரெயின்ல போட்டு வச்சுக்கிறதுனால அது ஒரு குற்றமாவே நமக்கு படுறதில்ல. பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்துல தேர்வும் தெளிவுங்கிற பேச்ச 2.5 கோடி மக்களுக்கு, மாணவர்களுக்கு நிகழ்த்தி இருக்கார். முடிஞ்சா யூடியூப்ல போய் அதை பாத்துருங்க. அவர் பேசின பேச்சு முழுமையா பத்திரிகையில வந்திருக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியால. நான் 5 நாளைக்கு முன்னால் படித்தேன். 3 விஷயத்தை உங்ககிட்ட கடத்துறேன். நம்ம பிரதம மந்திரி பெற்றோர்களுக்கு தருகின்ற மிக முக்கியமான டிப்ஸ். அவருடைய ஸ்கிரிப்ட் மிக முக்கியமானது. பெரிய பெரிய IAS ஆபீசர்ஸும் மந்திரிகளும் உடன் இருந்து தயாரித்த ஒரு ஸ்கிரிப்ட பிரதம மந்திரி பேசுறார். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. Dear parents, your children's report cards are not your visiting cards. உங்கள் குழந்தைகளின் ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லன்னு பிரதம மந்திரி பேசுறார். இன்னொரு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சமான விஷயம். படுத்தவுடன் உறங்குவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்குங்கள். 3வது, பிள்ளைகளே ரீல்ஸ் பார்க்குவதை நிறுத்துங்க. பிரதம மந்திரி சொன்னது. நாம் கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலே கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். டோன்ட் ஆர்கியூ டூ மச். ரொம்ப அதிகமா ஆர்கியூ பண்ணாதீங்க. என் வீட்டுல நான் ஆர்கியூ பண்ணி பல நேரங்கள்ல நான் தோத்து போயிருக்கேன். இது சாதாரணமான பேச்சிற்கான அனுபவம் கிடையாது. எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேச வேண்டும், எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசக்கூடாது. அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் நம்மை வாழ வைக்கும். பல நேரங்கள்ல தேவையில்லாத ஆர்குமெண்ட்டை தவிர்க்கணும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
பல்வேறு விதமான ஆர்குமெண்டால நம்முடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய சவால்களை முன்னிறுத்துகிறது. உங்க பேச்சை கேட்டு நான் தூங்குறதே இல்ல மேடம். ஆனா பல நேரங்களில் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். நிறைய பெண்கள் அப்படி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, உங்க பேச்சை கேட்காம என் வைஃப் தூங்க மாட்டேங்கிறா, உங்க பேச்சை கேட்டுட்டு தான் தூங்குறான்னு. நான் என் கண்ணாடி முன்னால நின்று நான் என்னையே கேட்டிருக்கேன், தூங்க வைக்கவா பேசுற? பேச்சை கேட்ட உடனே எப்படி தூக்கம் வருது உங்களுக்குலாம்? நிறைய யோசிச்சிருக்கேன் நான். ஆனா என்ன ரகசியம் தெரியுமா? இந்த உலகம் நம்ம லாயக்கு இல்லாதவ, நம்ம எதுக்குமே உபயோகம் இல்லாதவர்கள் என்று நம்மை சுரண்டி நம்மை கசக்கி தூக்கி வெளியில் போடுகின்ற பொழுது, அந்த அங்கீகாரமற்ற தன்மையினால் மனம் உளைச்சலில் இருக்கின்ற பொழுது தூக்கம் எப்படி வரும்? அந்த நேரத்தில் நான் ஸ்கிரீன்ல வரேன், இந்த உலகம் அழகானது, நீ நிர்வாகத்திறன் பெற்றவள், நீ பேரன்பு கொண்டவள், நாளை காலை எழு, உனக்காகத்தான் இந்த சூரியன் உதிக்கிறது, நாளை காலை உனக்காக இந்த உலகம் காத்திருக்கிறது என்று நான் சொல்லுகின்ற பொழுது மனம் அமைதியாகி உறங்கி விடுகிறார்கள். நல்ல செய்திகள் தேவைப்படுகின்றன. நம்ம எல்லோருக்கும் மனதை கழுவுவதற்கு ஏதோ ஒரு சொல் தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதனால் சொற்களை மிக சிறப்பாக தேர்ந்தெடுப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காது இருக்கல, இதில் எதில் விழ வேண்டும் எது விழக்கூடாது என்பதில் கவனம் வையுங்கள். இந்த கவனம்தான் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யும். எந்த ஒரு பள்ளிக்கூடமும் எந்த உத்தரவாதத்தையும் தருவதில்லை, வாய்ப்புகளை தருகிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு சொல்லை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாம். அது குடும்பத்துல, ஃப்ரெண்ட்ஷிப்ல, காதல்ல, ரிலேஷன்ஷிப்ல, ஒரு ஸ்கூல்ல, ஒரு ஆபீஸ்ல, ஒரு கடையில என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாங்க. ரொம்ப கவனமாக மிக மரியாதையுடனான எக்ஸிட் உருவாக்கிக் கொள்ளுங்கள். எக்ஸிட் மரியாதையுடன் இருக்க வேண்டும். குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற துவாக்களில் மிக முக்கியமான துவா இது. துவா என்றால் இறைவேட்கை. மிக முக்கியமான இறைவேட்கை. இறைவா, என்னை எந்த இடத்திலும் உள்ளே செலுத்துவது உன் விருப்பமாக இருக்கிறது, நான் உள்ளே செல்கிறேன், என்னை மிகுந்த மரியாதையுடன் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுவாயாக என்பது ஒரு துவா.